Welcome to Chandru Mass. SSC Constable GD Crash Course la reasoning கான 7th part வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்மே முக்கியமான டாபிக் தான். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन உங்களுக்கு வரும். ஓகே, 2 மார்க் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு இத பத்தின மொத்த அண்டர்ஸ்டாண்டிங்மே வந்துரும். என்னென்ன டைப்ல எல்லாம் கேட்டிருக்காங்களோ எல்லா டைப்புமே இந்த ஒரே வீடியோல நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து 7th பார்ட். ஓகே, இது வரைக்கும் நம்ம ஆறு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அது வந்து பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்குது. பிளேலிஸ்டுக்கான லிங்க்குமே வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அதை பார்க்கல அப்படின்னா நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டைஸ் அப்படிங்கிறது வந்து என்னது, பகடை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே, அதை பத்தி நீங்க தமிழ்லயுமே படிச்சிருப்பீங்க. இப்போ இதுல இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இதுல வித்தியாசமா கேட்கலாம். க்ளோஸ் டைஸ், அதுக்கப்புறம் ஓப்பன் டைஸ்லேயே வந்து 2-3 விதமா கூட கேட்கலாம். ஓகே, இப்போ நான் ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த வருஷமே வரப்போகுது. இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்க, 2 different பொசிஷன் ஆஃப் த சேம் டைஸ் ஆர் ஷோன். ஓகே, ரெண்டுமே சேம் டைஸ் தான். அதை வந்து வேற விதமா டர்ன் பண்ணி 2 போட்டோ எடுத்து அதை வந்து வச்சிருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. The 6 faces of which are marked with the letters A to F. அதாவது ஒவ்வொரு ஃபேஸ்லயுமே நம்பர் கொடுக்காம லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஏல இருந்து F வரைக்கும் இருக்கக்கூடிய லெட்டர் வந்து ஒவ்வொரு ஃபேஸ்லயும் கொடுத்துருக்காங்க. Select the letter that will be on the face opposite to the one having A. ஓகே, அதாவது ஏக்கு ஆப்போசிட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஏக்கு ஆப்போசிட் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி 2 டைஸ் இருக்குது அப்படின்னா, 2 ஃபேஸ் இருக்குதுன்னா ரெண்டுலயுமே காமனா எத்தனை ஃபேஸ் இருக்குன்னு பாருங்க. இங்க ஏ இருக்குது, இங்க ஏ இருக்குது. ஓகே, மத்த ரெண்டுமே காமனா இல்ல. ஓகே, ஸோ அப்போ நீங்க வந்து இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்னு கிளாக் வைஸ் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எழுதணும். ஓகே, ஆனா ரெண்டுலயுமே ஒரே வயசை தான் நீங்க வந்து பார்க்கணும். அதாவது கிளாக் வைஸ்னா கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்னா ஆன்டி கிளாக் வைஸ், அந்த மாதிரி தான் பார்க்கணும். இப்போ நம்ம கிளாக் வைஸே பார்க்கலாம். இப்போ ஏ, ஓகே, ஃபர்ஸ்ட் டைஸ்ல பாருங்க, ஏக்கு அப்புறம் டி, டிக்கு அப்புறம் எஃப். ஓகே, ஏ டி எஃப். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏசிபி. ஓகே, ஏசிபி. ஸோ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், டிக்கு ஆப்போசிட் பி, சாரி டிக்கு ஆப்போசிட் சி, அதே மாதிரி எஃப்க்கு ஆப்போசிட் பி. ஓகே, ஏக்கு ஆப்போசிட் ஏவாவே இருக்க முடியாது. கண்டிப்பா ஒரு லெட்டர் மிஸ் ஆயிருக்கும். ஓகே, அதுதான் வந்து ஏக்கு ஆப்போசிட்டா இருக்கும். எது மிஸ் ஆயிருக்குது, ஏ பி சி டி, இ மிஸ் ஆயிருக்குது. ஓகே, அப்ப இந்த இடத்துல இ தான் வந்திருக்கும். ஸோ அப்ப ஏக்கு ஆப்போசிட் வந்து என்னது, இ தான். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும். மேக்சிமம் டைம்ல வந்து நம்மளுக்கு ஏக்கு ஆப்போசிட்ல என்ன அப்படிங்கிறதுமே வந்து தெரியற மாதிரியுமே இருக்கலாம். ஸோ எது காமனோ அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காமனான ஒரு ஃபேஸை வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. அதுல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இ அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சரா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் டைஸ், அதாவது டைஸை வந்து அப்படியே பிரிச்சு வச்சாங்கன்னா, அதாவது ஒவ்வொரு ஃபேஸையுமே வந்து 6 ஃபேஸுமே தெரியற மாதிரி ஓபன் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, a cube is made by folding the given sheet. ஓகே, இதை வந்து ஃபோல்ட் பண்ண அப்படின்னா ஒரு கியூப் வந்து உருவாகும். கியூப்னா வந்து என்னது, 6 பக்கம் இருக்கக்கூடியது. ஓகே, டைஸ்லயுமே 6 பக்கம் இருக்கும், ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த கியூப் so formed which number or symbol will be on the face opposite to the face showing S. ஓகே, எஸ் இல்ல, இந்த இடத்துல டாலர் தான் இருக்குது. ஸோ டாலர்னு வச்சுக்கோங்க. இப்போ டாலருக்கு ஆப்போசிட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், பார்த்த உடனே ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஓகே, டாலருக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஓப்பன் டைஸ் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியானது. ஓகே, ஸோ இதுல இப்போ இந்த ஏதாச்சும் ஒரு கார்னர் எடுங்க, இதுக்கு ஆப்போசிட் இதுவா இருக்கும். அதே மாதிரி இந்த கார்னருக்கு ஆப்போசிட் இதுவா இருக்கும். ஒன்னு விட்டு பாருங்க. மிச்சம் இருக்கக்கூடியது வந்து என்னது, இந்த 1ம் பர்சன்டேஜும். ஓகே, இந்த ரெண்டுக்கும் இது ரெண்டுமே வந்து ஆப்போசிட்ல இருக்கும். இப்போ டாலருக்கு ஆப்போசிட் வந்து என்னது, ஹேஷ். ஓகே, ஸோ ஹேஷ் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சரா இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஈஸியான கொஸ்டின் தான். இப்போ இதுவுமே ஓப்பன் டைஸ் தான். ஓப்பன் டைஸ் கொடுத்தாலே ஈஸி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஆனா இதுல கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, a cube is made by folding the given sheet. அதாவது இந்த ஷீட்டை வந்து ஃபோல்ட் பண்ண அப்படின்னா ஒரு கியூப் வந்து உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கியூப்னா டைஸ் தான். ஓகே, in a cube so formed which of the following pairs of symbols will be on opposite sides. அதாவது எது வந்து ஆப்போசிட் சைட்ல இருக்கும், எந்த 2 பேர் வந்து ஆப்போசிட் சைட்ல இருக்கும். அதாவது இந்த 4 ஆப்ஷன்ல எந்த 2 பேர் வந்து, அதாவது எந்த ஆப்ஷன் வந்து ஆப்போசிட் சைட்ல இருக்கக்கூடிய அந்த பேரை வந்து வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி இருந்தாலும் என்ன சொல்லியிருந்தேன், ஏதாச்சும் ஒரு கார்னரை பாருங்க. இப்ப ஹேஷ்க்கு ஆப்போசிட் வந்து கொஸ்டின் மார்க். ஓகே, ஹேஷும் கொஸ்டின் மார்க்கும் சேர்ந்து இருக்கான்னு பாருங்க. கொஸ்டின் மார்க்கு அண்ட் இது 2 ஆப்போசிட்ல வருமா, வராது. ஓகே, அப்ப இந்த ஆப்ஷன் நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். அதாவது எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, எந்த ஆப்ஷன்ல ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பேர் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து ஆன்சரா இருக்குது அப்படின்னா கொஸ்டின் மார்க்குக்கு ஆப்போசிட் வந்து என்னவா இருக்கணும், ஹேஷ் இருந்திருக்கணும். ஆனா இல்ல அப்படிங்கிறப்ப இதை நீங்க எலிமினேட் பண்ணிடலாம்.
இங்கேயும் பாருங்க கொஸ்டின் மார்க் இருக்குது, அதோட வந்து அட் த ரேட் கொடுத்துருக்காங்க, இதுவுமே வந்து வராது. ஓகே, ஸோ புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தா வந்து பாருங்க டாலர். ஓகே, இப்போ டாலருக்கு ஆப்போசிட் வந்து என்னது, டாலருக்கு ஆப்போசிட் பர்சன்டேஜ். ஓகே, டாலருக்கு ஆப்போசிட் பர்சன்டேஜ், இந்த ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். இப்போ டாலருக்கு ஆப்போசிட் பர்சன்டேஜ் இருக்குதா, இங்க இருக்குது. ஓகே, டாலருக்கு ஆப்போசிட் வந்து பர்சன்டேஜ் பிங்கிற ஆப்ஷன்ல இருக்குது. அப்ப இதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும், இதுவுமே வந்து கரெக்டா இருக்காது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுவுமே வந்து ஓப்பன் டைஸ் தான். A cube is made by folding the given sheet. In the cube so formed, which of the following pairs of letters will be on opposite sides? இதுவுமே லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி தான். ஓகே, அதாவது இந்த கியூப்ல, அதாவது இதுல வந்து எது வந்து ஆப்போசிட் பேரா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த 4 ஆப்ஷன்ல எது வந்து ஆப்போசிட் பேரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்க ஆப்ஷன்ல இருந்தே பாருங்க, யூக்கு ஆப்போசிட் டி செக் பண்ணுங்க. யூ வந்து இங்க இருக்குதா, யூக்கு ஆப்போசிட் கியூ தான் வரும். அப்ப இது வந்து நீங்க எலிமினேட் பண்ணிருங்க. பிக்கு ஆப்போசிட் கியூ ஆன் பாருங்க. இப்ப பிக்கு ஆப்போசிட் வந்து இந்த இதுவா இருக்கும். ஓகே, ஸோ பிக்கு ஆப்போசிட் கியூ வராது, பிக்கு ஆப்போசிட் ஆர் தான் வரும். எஸ்ஸுக்கும் ஆருக்கும் பாருங்க, எஸ்ஸுக்கு ஆப்போசிட் டி. ஓகே, அப்ப இதுவும் வராது, இதுதான் ஆன்சரா இருக்கும். கியூவும் யூவும் பாத்தீங்கன்னா கியூக்கு ஆப்போசிட் யூவா இருக்கும். அப்ப இதுதான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது நம்ம இதுக்கு முன்னால பார்த்ததா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரி கொஸ்டின். ஓகே, 2 different position of the same dice are shown. அதான் ரெண்டுமே சேம் டைஸ் தான், அதை வந்து வேற வேற பொசிஷன்ல வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, the 6 faces of which are numbered 1 to 6. ஓகே, அதாவது நம்பர் தான் இதுல கொடுத்துருக்காங்க, ஏபிசி கொடுக்காம 1 to 6 சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஒவ்வொரு நம்பர். ஓகே, செலக்ட் த நம்பர் that will be on the opposite to the face showing the number 5. அதாவது 5க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 5க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுல காமன் ஃபேஸ் வந்து என்னது, 5 தான். ஓகே, இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்க 1 3, இங்க 4 2. ஓகே, ஸோ அப்படி வந்துருச்சு அப்படின்னாலே நீங்க இதுல வந்து இன்னொரு மெத்தட் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம எப்போ எந்த மெத்தட் சொல்லியிருந்தேன், இப்ப 5 வந்து 5ல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பாருங்க. 5ல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் டைஸ்ல பாத்தீங்கன்னா 5, 5க்கு அப்புறம் 1, 1க்கு அப்புறம் 3, இங்க வந்து பாத்தீங்கன்னா 5, 5க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 4. ஓகே, அப்ப 1 2 3 4 5 6 தான் வந்து 5க்கு ஆப்போசிட்ல இருக்கும். இதுல வராதது வந்து என்னது, 6. அப்ப 6 தான் ஆப்போசிட்ல இருக்கும். ஓகே, சோ அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 6ன்றத சூஸ் பண்ணலாம். இன்னொரு வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 5க்கு பக்கத்துல 3 1 வந்துருச்சு, பக்கத்துல இருக்கிறது ஆப்போசிட்ல வராது. ஓகே, அப்போ 1 3 ஆன்சரா இருக்காது, 1ஐயும் 3ஐயும் எலிமினேட் பண்ணிடலாம். 5க்கு பக்கத்துல 4 2 வந்துருச்சு, பக்கத்துல இருக்கிறது ஆப்போசிட்ல வராது, அப்ப 4 2 வராது, அப்ப 2 வந்து எலிமினேட் பண்ணிடலாம், 4 இல்ல, அப்ப இதுதான் ஆன்சர். ஓகே, இப்படியும் பண்ணலாம், நீங்க இந்த மாதிரி எழுதி பார்த்து கூட பண்ணலாம். ஓகே, ஸோ எப்படி பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் கரெக்டா தான் வரப்போகுது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க, இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்க, செலக்ட் த பாக்ஸஸ் தட் கேன் பி ஃபார்ம்டு பை ஃபோல்டிங் த கிவன் ஷீட் அலாங் த லைன்ஸ். அதாவது இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஓப்பன் டைஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இதை வந்து க்ளோஸ் பண்றப்போ, இந்த ஷீட்டை வந்து க்ளோஸ் பண்றப்போ இந்த 4ல எது வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. 4ல 2 இது கூட கரெக்டா வரலாம். ஓகே, ஏஎன்பி அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த எந்த மாதிரி டைஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப எது வராது அப்படிங்கிறது வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் பேர் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி பாருங்க. 3க்கு ஆப்போசிட் 5, 1க்கு ஆப்போசிட் 6, 4க்கு ஆப்போசிட் 2. ஓகே, 3க்கு ஆப்போசிட் என்னது 5. ஓகே, அதே மாதிரி 6க்கு ஆப்போசிட் 1, 4க்கு ஆப்போசிட் 2. ஓகே, இது நம்ம கோர்ஸ்ல ரொம்ப தெளிவா என்னென்ன டைப்லாம் இருக்குது, ஒவ்வொரு டைப்புக்குமே நான் தனித்தனியா வீடியோ போட்டிருக்கேன். இதுல இன்னும் உங்களுக்கு தெளிவா தெரியணும் அப்படின்னா நம்ம கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், ஹவு டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி, அதுல நீங்க பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஜிடிக்கான கிளாஸஸ்மே அவைலபிளா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஆப்போசிட் பேர் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை ஏன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஆப்போசிட் பேர் வந்து பக்கத்துல இருக்காது. ஓகே, ஆப்போசிட் பேர் வந்து பக்கத்துல இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 5, இந்த ரெண்டு நம்பருமே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிகர்ல வந்து தெரியாது, ரெண்டுமே தெரியாது, 2ல 1 தான் தெரியணும். ஓகே, 3 இருக்கு 5 இல்ல, அப்ப இது வந்து கரெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்க 5 இருக்குது 3 இல்ல, இங்க 5 3 ரெண்டுமே இல்ல, இப்படியுமே வராது. ஓகே, கண்டிப்பா 2ல 1 வந்தாகணும். ஓகே, இது ஒரு கண்டிஷன். இந்த 2ல 1 கண்டிப்பா வந்தாகணும், 3 5ல 1 கண்டிப்பா வந்தாகணும், 6 1ல கண்டிப்பா 1 வந்தாகணும், 4 2ல கண்டிப்பா 1 வந்தாகணும். இந்த 2ல 1 கண்டிப்பா வந்தாகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டுமே வராமலும் இருக்கணும், ரெண்டுமே சேர்ந்து வராம இருக்கணும். இப்ப இதுல 1 4 6 வந்திருக்கு. ஓகே, அப்ப கண்டிப்பா இதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி 3 5ன்னு சொல்லியிருந்தோம், இங்க 3 5 ரெண்டுமே வந்திருக்கு, அப்படியும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்.
அப்ப இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப அடுத்தது பாருங்க 6 1 ரெண்டுமே ரெண்டுல 1 வந்திருக்கணும், ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்க கூடாது. ஓகே, இங்க 6 இருக்குது 1 இல்ல, இங்க 6 இருக்குது 1 இல்ல, அப்ப ரெண்டுமே வந்து கரெக்டா தான் வந்திருக்கு. அடுத்த 4 2 இங்க 2 இருக்குது, இங்க 2 இருக்குது, 4 2லயுமே இல்ல. ஓகே, அப்ப ஏ பி ரெண்டுமே கரெக்டா தான் வந்திருக்கு. ஓகே, ஏ அண்ட் பி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் பேர் என்ன அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆப்போசிட் பேர்ல இருக்கக்கூடிய அந்த 2 பேர்னால ரெண்டு நம்பரோ லெட்டரோ இருக்கும், அந்த 2ல 1 கண்டிப்பா வந்திருக்கணும், ஆனா ரெண்டுமே வந்திருக்க கூடாது. அப்படி இருக்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுவுமே அதே மாதிரி சேம் கொஸ்டின் தான். இதை நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க, செலக்ட் த டைஸ் தட் கேன் பி ஃபார்ம்ட் பை ஃபோல்டிங் த கிவன் ஷீட் அலாங் த லைன்ஸ். ஓகே, இதை ஃபோல்டு பண்றப்போ கிடைக்கக்கூடிய டைஸ் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இதுல எது வந்து கரெக்டா இருக்கும், 2 ஆப்ஷன் கூட வரலாம். ஓகே, 2 ஆன்சர் கூட வரலாம். ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் பேர் கண்டுபிடிக்கணும். 5க்கு ஆப்போசிட் 9. ஓகே, 5க்கு ஆப்போசிட் 9. அதே மாதிரி 4க்கு ஆப்போசிட் 8, 4க்கு ஆப்போசிட் 8. அதே மாதிரி 6க்கு ஆப்போசிட் 2. ஓகே, 6க்கு ஆப்போசிட் 2. இப்போ 5 9 ரெண்டுல 1 வந்திருக்கணும், ரெண்டுமே வந்திருக்க கூடாது, ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்க கூடாது. ஓகே, 5 9 5 இருக்கு, 5 இருக்கு, இங்க 9 இருக்கு, இங்க 2ல 1 கூட வரல, அப்ப இதை வந்து எலிமினேட் பண்ணுங்க. 4 8. ஓகே, 4 இருக்கு, 4 இருக்கு, 8 இருக்கு. அடுத்தா பாருங்க 6 2. ஓகே, 2 இருக்கு, 6 இருக்கு, 2 இருக்கு. ஓகே, அப்போ 3 இது கரெக்டா இருக்குது, 3 கரெக்டா இருக்குது. இப்ப ஆப்ஷனை பாருங்க, ஒன்லி சி அண்ட் டி. டி வராது. ஓகே, சி அண்ட் டி அப்படிங்கிறப்ப இந்த ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம். டி வராது. இங்கேயும் டி இருக்குது, இதை எலிமினேட் பண்ணிடுவோம். இங்கேயும் டி இருக்குது, இதை எலிமினேட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ இந்த 3மே வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலுமே ஆப்ஷனை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்லி சி அப்படிங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, செலக்ட் த பாக்ஸ் தட் கேன் பி ஃபார்ம்டு பை ஃபோல்டிங் த கிவன் ஷீட் அலாங் த லைன். இதை வந்து ஃபோல்டு பண்றப்போ எந்த டைஸ் வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம இப்ப பார்த்த கொஸ்டின் மாதிரி தான். இதுல 4மே வந்து ஆப்ஷன்ல கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த சிம்பிளையும் இந்த சிம்பிளையும் பாருங்க. ஓகே, இந்த சிம்பிளையும் பாருங்க. ஓகே, இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிள், அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள், இந்த ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்கும். ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்க கூடாது, 2ல 1 வந்திருக்கணும். ஓகே, இங்க வந்து பாருங்க ரெண்டுமே சேர்ந்து வந்துருச்சு, அப்ப இது வந்து எலிமினேட் பண்ணுங்க. இதுல 1 மட்டும் தான் வந்திருக்கு. அடுத்த இங்க வந்து பாருங்க, இதுல வந்து இந்த ஒரு சிம்பிள் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த 1 இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஒரு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியிருக்கோம். அடுத்ததா பாருங்க, இந்த பிளாங்கும் இந்த அருங்கோணமும் இருக்கணும். ஓகே, அந்த 2ல 1 கண்டிப்பா இருந்தாகணும். ஸோ இங்க பிளாங்கே இல்ல. ஓகே, பிளாங்கும் இல்ல, அருங்கோணமும் இல்ல, அப்ப இது வந்து எலிமினேட் பண்ணிடலாம். 2ல 1 கண்டிப்பா இருக்கணும். இங்க பிளாங்க் இருக்குது, இங்க பிளாங்க் இருக்குது, அருங்கோணம் ரெண்டுமே இருக்குது, அப்ப இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இப்ப பார்த்தாலே தெரியும் இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ சிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். இதை நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்ப இந்த 2ல 1 இருக்கணும். ஓகே, இந்த 2ல 1 இருக்கணும். 2ல 1 இருக்குதா, இந்த சிம்பிள் இருக்குது. ஓகே, இது வந்து இருக்குது, அப்ப இதுதான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். நம்பர் லெட்டர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை, எந்த ஒரு சிம்பிள் எந்த ஒரு ஃபிகர்னாலும் கொடுக்கலாம். ஓகே, இதுல ஃபிகர் கொடுத்துருக்காங்க, நான் சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன், ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க, a cube is made by folding the given sheet. In the cube so formed, which pair of symbol will be on opposite faces? ஓகே, அதாவது கடைசி இதை மட்டும் பாருங்க. ஓகே, இது மட்டும் பார்த்தாலே போதும். which pair of symbol will be on opposite? ஓகே, பேர்னால 2. ஓகே, ஸோ அப்போ எந்த 2 ஃபேஸ் வந்து ஆப்போசிட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையே பாருங்க. இப்போ ஹேஷ்க்கு ஆப்போசிட் ஆக்சுவலா இந்த ஃபிகர் படி பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் வரணும், ஆனா இங்க ஈக்குவல் கொடுத்துருக்காங்க, அப்ப இது வந்து வராது. அதே மாதிரி பர்சன்டேஜுக்கு ஆப்போசிட்டுமே வந்து என்னது, ஹேஷ் தான். ஓகே, ஆனா இங்க பர்சன்டேஜுக்கு ஆப்போசிட் வந்து அட் த ரேட்னு கொடுத்துருக்காங்க, அப்ப இதுவுமே வராது. அட் த ரேட்டுக்கு ஆப்போசிட் வந்து என்னது, அட் த ரேட்டுக்கு ஆப்போசிட் வந்து ஈக்குவல். ஸோ இதுதான் வந்து ஆன்சரா இருக்கும். அதான் பாருங்க, பர்சன்டேஜுக்கு ஆப்போசிட் வந்து ஹேஷ் வரணும், ஆனா இங்க ஸ்டார் கொடுத்துருக்காங்க, அப்ப இதுவுமே வந்து வராது. ஓகே, இந்த 2 வந்து ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நிறைய டைஸ் கொடுக்குறாங்கன்னா, நிறைய ஃபேஸ் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஓகே, 4 டிஃபரண்ட் பொசிஷன் ஆஃப் த சேம் டைஸ் ஆர் ஷோன். ஓகே, 4மே வேற வேற கிடையாது, 4மே சேம் டைஸ் தான். அதை வந்து டர்ன் பண்ணி வச்சு அதோட இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. Select the letter that will be on the face opposite to the face having the letter B. Bக்கு ஆப்போசிட் ஃபேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன பண்ணுங்க, நீங்க 2 ஃபேஸ் காமனா இருக்கக்கூடியதை பாருங்க. ஓகே, இப்போ பிக்கு பக்கத்துல சியும் டியும் இருக்குது, அதே மாதிரி இங்க சியும் டியும் இருக்குது. ஓகே, இப்ப சிடி இங்கே வந்துருச்சு, சிடி இங்கே வந்துருச்சு. இப்படி 2 ஃபேஸ் காமனா இருக்குது அப்படின்னா 3ஆவதா அந்த 2ல இருக்கக்கூடிய ஃபேஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்ல இருக்கும்.
ஸோ மறுபடியும் சொல்றேன், சிடி சிடி ஓகே, ரெண்டு ஃபேஸ் காமனா இருக்குது அப்படின்னா மூணாவதா இருக்கக்கூடிய அந்த ரெண்டுலயுமே இருக்கக்கூடிய மூணாவதா இருக்கக்கூடிய ஃபேஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப பிக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்? ஈயா இருக்கும். ஸோ ஈங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகே, இப்போ ஒருவேளை எஃப்க்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க வந்து என்ன இருக்குது? இங்க வந்து பிடி இருக்குது. ஓகே, இங்கேயுமே வந்து பிடி இருக்குது. அப்ப எஃப்க்கு ஆப்போசிட் சியா இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ ஏக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க சிபி இருக்குது, இங்கேயும் சிபி இருக்குது. அப்ப ஏக்கு ஆப்போசிட் டியா இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல நீங்க இப்படியே பாத்துருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து இதுக்கே கொடுங்க. ரெண்டு ஃபேஸ் காமனா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாருங்க. இங்க வந்து சிடி இருக்குது, இங்க வந்து சிடி இருக்குது. அப்போ பிக்கு ஆப்போசிட் என்னது? இ. ஓகே, மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ரெண்டுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கும். இ அப்படிங்கறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ நம்ம 10 கொஸ்டின் பார்த்துட்டோம். உங்களுக்கு வந்து 2 கொஸ்டின் வந்து நான் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஓகே, கொஸ்டின் என்னன்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கறத வந்து நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வீடியோ பாஸ் பண்ணிட்டு என்ன ஆன்சர்னு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் இது வந்து 2வது கொஸ்டின். ஓகே, இதுலயுமே வீடியோ பாஸ் பண்ணிட்டு என்ன ஆன்சர்னு கண்டுபிடிங்க. ஸோ எந்தெந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.